அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி இவரை எந்த அளவிற்கு மதித்தார், அன்பு பாராட்டினார், நட்பு பாராட்டினாருங்கிறத நம்ம பல பொதுவெளி நிகழ்வுகளை பார்த்திருக்கோம். ஒரு இணக்கமான போக்கு இருந்தது. என்ன நடந்ததுன்னா, மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து இந்த உடன்பாடு ஏற்படுத்த உடனே அங்க ஒரு கண்டிஷன் இவர் போட்டாரு. எடப்பாடி போட்ட கண்டிஷன் பாஜக ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்ததா? நிச்சயமாக பொதுவெளிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவருக்கான சந்தேகமே திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு நயினார் நாகேந்திரன் ஒரு உடன்பாடு வைத்துக் கொண்டு இங்கு வருகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ்ஐ சந்திக்க கூடாது என்பதில் இந்த இருவருமே ஒரு உடன்பாடு வைத்து தடை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அப்படின்னா, அதாவது பாஜக ஓபிஎஸ் அவர்கள் முதுகுல குத்திட்டாங்க. ஆமா, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். உண்மைதான். ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் முக்கியம். தன்மானத்தை சுயமரியாதை இழந்து இவர்களோடு நாம் சேர வேண்டாம் அப்படிங்கிற எல்லாருமே நேரடியாகவும் சொல்றாங்க. அதனாலதான் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அங்கிருந்து வெளியேறிய முடிவை அறிவித்தார். என்ன முடிவுல சார் ஓபிஎஸ் இருக்காரு? அடிக்கடி நம்ம ஒரு டயலாக் பேசுவோம். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரோடும் யாரும் கைகோர்த்து அவர்கள் தேர்தலில் பயணிக்கலாம். திமுகவோட கைகோர்க்கும் வாய்ப்பு இருக்கா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடு நாம் கூட்டணி வைத்து காங்கிரஸ் தலைமையில திரு ஓபிஎஸ் அவர்களும் தென் மாவட்டம் மற்ற பகுதிகளில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது. எனவே இது ஒரு வலுவான மெகா கூட்டணியாக உருவாகுமே என்றால் திரு எடப்பாடி பாஜக மூன்றாவது அணியா போயிடும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. சிறப்பு. ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய அரசியல் களத்துல மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்காரு. குறிப்பாக மிகப்பெரிய பிரேக்கிங், பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காரு. ஏன் பாஜக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வரணும்? அந்த கூட்டணியை விட்டு வெளியே தள்ளுவதற்கு யார் காரணம்? பாஜக காரணமா இல்ல ஓபிஎஸ் அவர்களே காரணமா? அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் வர்சஸ் நயினார் ஒரு மிகப்பெரிய ஃபைட் வேற போயிருக்கு. குறிப்பா இந்த ஓபிஎஸ் ஏன் பாஜக கூட்டணியை முடித்தாரு, பின்னணியில என்ன நடந்திருக்கு, இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் தளத்தில் யார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல நயினார் நாகேந்திரன் யார் என்பதும் மக்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் நின்று நிதானித்து யோசித்து தான் பேசுவார். அவர் ஒரு அரசியல் பண்பாளர் என்பது அவருடைய நடவடிக்கைகள்ல நமக்கு தெரியும். ஆமா. இன்னொன்று, இந்த நன்றி விசுவாசம் என்று வருகிற பொழுது அதில் மிக தீவிரமான ஒரு ஆழமான ஒரு பிடிமானத்தோடு தான் அவருடைய பயணங்கள் இருக்கும். தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் அப்படிதான் அவருடைய நிலைப்பாடு என்பது. 2017 மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2 முறை செல்வி ஜெயலலிதாவாலேயே முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட அவரே தொடர்ந்து இந்த முறையும் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்றைய தினம் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா உட்பட கட்சியினுடைய முன்னணி அமைச்சர்கள்லாம் ஒருமித்த ஒரு முடிவு எடுத்து வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது திடீரென ஏதோ ஒரு அரசியல் சூழல், அரசியல் சூழ்ச்சின்னு கூட சொல்லலாம், அந்த அடிப்படையில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. திரு ஓபிஎஸ்க்கு எதிராகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற அமைச்சர்கள் திருமதி சசிகலாட்ட போய் தொடர்ந்து புகார் சொல்றாங்க. என்ன புகார் சொல்றாங்க? இவர் தன்னிச்சையா செயல்படுகிறார், கோஷ்டி சேர்க்கிறாரு, மூத்தவர்களை மதிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சராக இருக்கிற திரு ஓபிஎஸ் மேல. அதனால நீங்க தாமா கட்சியையும் ஆட்சியையும் அம்மா போலவே நீங்க நடத்தணும் அப்படின்னு எல்லாரும் போய் வரிசையா இவங்க ஃபோர்ஸ் பண்ணதன் காரணமா தான் ஓபிஎஸ் ராஜினாமா லெட்டர் ஆமா 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 அது அதனால அவரை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அவரை ரிசைன் பண்ண சொல்லிடுறாங்க. முதல் தர்ம யுத்தத்தை தொடங்குறாரு. அதன் பிறகு நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். இந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு இந்த ஆட்சி தொடர்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி அந்த 4.5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடர்வதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருந்து அந்த 10-12 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு முக்கியமானது. இந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தியதுல பாரதிய ஜனதாவுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது. அவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க. ஆமா.
ஸோ அரசியலில் தனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியிலிருந்து தன்னை காப்பாற்றி தொடர்ந்து தான் வளர்ந்த தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பதற்கு உதவி செய்தார்கள் என்கிற அடிப்படையில் அன்று முதல் கடந்த வாரம் வரைக்கும் பாஜகவில் இணக்கமா இருந்தாரு, நம்பிக்கையா இருந்தாரு, விசுவாசமா இருந்தார். மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து இவரை எந்த அளவிற்கு மதித்தார், அன்பு பாராட்டினார், நட்பு பாராட்டினாருங்கிறத நம்ம பல பொதுவெளி நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். டெல்லியில, குஜராத்ல, வாரணாசியில, சென்னை வந்த போது ஒரு 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 இணக்கமான போக்கு இருந்தது. அதுதான் தொடர்கிறது என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார். திரு அமித்ஷா அவர்கள் வந்து பெரிய அளவுல ஈடுபாடு இல்லைனாலும் அவரே ஒரு மதிக்கத்தக்க நிலையில தான் இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னா, மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து இந்த உடன்பாடு ஏற்படுத்த உடனே அங்க ஒரு கண்டிஷன் இவர் போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது எடப்பாடி போட்ட கண்டிஷன் பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்ததா? நிச்சயமாக. அப்ப அது இங்க தமிழகத்திற்கு வந்து திரு அமித்ஷா அவர்கள் இங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோடு அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சுட்டு போன போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, திரு ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதான். அத அமித்ஷா வந்து இது உட்கட்சி பிரச்சனை, இதுல தலையிட மாட்டோம்னு கடந்து போயிடுறாங்க. அப்பவே ஒரு நெருடல் வந்தது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு. இருந்தாலும் பொறுமை காத்தார். அவரை சந்திப்பதற்கு 2 முறை அமித்ஷா தமிழகம் வந்த போதும் சந்திக்கல, வாய்ப்பு கிடைக்கல. மீண்டும் மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற பொழுது இப்போவாது நாம சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறார். கடிதத்தை எழுதி வைத்து விட்டு சார், அதுதான் ரொம்ப பலவீனமான நிலையில் நினைக்கிறேன். அதாவது பிரதமர் அவர்களை பார்க்கவும் வரவேற்கவும் வழி அனுப்பி வைக்கவும் எனக்கு நேரம் கிடைத்தால் பாக்கியம்னு சொன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு. ரொம்ப தன்னுடைய பலவீனத்தை வந்து ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா காமிச்சிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார் இதுல? இல்ல, அவர் ஒரு பண்பு மிக்கவர், பணிவு மிக்கவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய அளவுல 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்தவர். அவர் இப்படி கீழிறங்கி கேட்கலாமா அப்படிங்கிற பொதுவெளி பார்வை மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனாலும் கூட தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைந்து இந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் பயணித்ததால் தன்னை நம்பியிருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதால் இந்த நிலைப்பாட்டை தொடர்ந்தே வருகிறார். அப்ப இதன் மூலமாக அமித்ஷா புறக்கணிச்சினாரு, உட்கட்சி விவகாரம்னு சொல்றாங்க. நாம் அந்த கட்சியை இணைப்பதற்கு மீண்டும் பாஜக நமக்கு ஒத்துழைப்பு தரும், உதவுவார்கள் என்று நம்புகிறார். ஏனென்றால் 2017 அதான பண்ணாங்க. அப்போ இவருடைய தர்மத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியை ஒருங்கிணைத்து கட்சியை வழிநடத்துவதற்கு உதவி செய்தவர்கள் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்தும் இவர்கள் அதிமுகவை ஒன்றிணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது அவர்களுக்கும் பாஜகவுக்கும் தெரியும் என்பதால் அந்த நிலைப்பாட்டில் அவர் தொடர்கிறார். அதற்கும் முடியாத ஒரு நிலை வந்தவுடனே தான் வெளியேறார். என்ன காரணம்னா, திரு மோடி அவர்களை என்னிடம் கேட்டிருந்தால் நான் அனுமதி வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் சொல்றார். 6 முறை தொலைபேசி மூலமா, செல்போன் மூலமா, அவர் செல்பேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார், எடுக்கல. இந்த எண்ணில் இருந்து தான் பல முறை திரு நயினார் நாகேந்திரனும் திரு ஓபிஎஸும் பேசி இருக்கிறாங்க, எடுக்கல. அப்போ இந்த குறுஞ்செய்தி அனுப்புகிறார். தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கிறார், இவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம அந்த பர்மிஷன் கேட்போம் மோடிட்ட அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்றார். போன் எடுக்கவே இல்லை, நயினார் அவர்கள் எடுக்கல, குறுஞ்செய்திக்கும் பதில் எடுக்கல. அப்போதான் அது பத்திரிகைகளுக்கு, பிரதமருக்கு அலுவலகத்துக்கு கடிதத்தை அனுப்பிச்சு மீடியாவில் சொல்றார். 2 நாளா மீடியா எல்லாமே பிளாஷ் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. நயினார் நாகேந்திரன் இந்த தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு, வெளிநாட்டுக்கு போயிடலையா? வெளிநாட்டுக்கு போனாலும் கூட இப்ப ஒரு சில செய்தி நிறுவனங்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி விட்டாருன்னு செய்திகளை வெளியிட்டாங்க. அப்ப பிரதமர் அலுவலகத்திற்கோ அல்லது மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களிடமோ தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு சந்திக்க ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு என்ன சந்தேகம்னா, எனக்கு மட்டுமல்ல, பொதுவெளிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவருக்கான சந்தேகமே திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு நயினார் நாகேந்திரன் ஒரு உடன்பாடு வைத்துக்கொண்டு எப்படி
அமித்ஷா சொன்னாரோ உட்கட்சி பிரச்சனைன்னு, ம். இங்கு வருகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ்ஐ சந்திக்க கூடாது ஓகே என்பதுல இந்த இருவருமே ஒரு உடன்பாடு வைத்து ம். தடை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அப்படின்னு தான். ஏன்னா இப்ப நயனா நாகேந்திரன் பேசுறதும் ஓகே இவங்க இந்த தரப்புல இவங்க எடப்பாடி தரப்புல சொல்றதையும் பார்க்கிற போது ஓகே அந்த சந்தேகம் என்பது பொதுவெளி சந்தேகமாக தான் இருக்கிறது. ஓகே அதன் சார். காரணமாகத்தான் ஒரு வெளியேறி வந்துட்டு நீங்க அதாவது குறிப்பிட்ட மாதிரி 2 நாள் பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்கள் முதுகுல குத்திட்டாங்களா? முதுகுல குத்திட்டாங்க. ஆமா, நம்பிக்கை Okay. துரோகம் செய்து விட்டார்கள். உண்மைதான். ஏன்னா திரு அமித்ஷா சந்திக்காத எனக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஆமா சொன்னாங்க. ஆமா ஆமா அந்த வருத்தத்தினுடைய நீட்சி தன்னை மிகவும் மதிக்கிற, தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற திரு நரேந்திர மோடியுமே சந்திக்கணுடனே இந்த வருத்தம் என்பது வேதனையாக கூட மாறி இருக்கலாம். ஓகே ஆனாலும் கூட அவர் பொறுமை காத்தார். ஆனால் இந்த மதியாதார் தலைவாசலை மிதியாதேன்னு திரு மண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னார்ல, சொல்லிட்டு இதுல இருந்து இதுதான் சரியான தருணம், வெளியேறிய தீர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை ஆமா அவர் எடுத்தார். அவரை போலவே 100% அதிமுக உரிமை மீட்பு குழுவில் பயணிக்கிற தலைமை நிர்வாகிகளிலிருந்து கடைசி தொண்டன் வரையிலும் இனியும் வேண்டாம். ம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் முக்கியம். ம் தன்மானத்தை சுயமரியாதை இழந்து இவர்களோடு நாம் சேர வேண்டாம் அப்படிங்கிற எல்லாருமே நேரடியாகவும் சொல்றாங்க. அதனாலதான் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அங்கிருந்து வெளியேறிய முடிவை அறிவித்தார். நாம நம்பின பாஜக நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஆமா, பாஜகவுடைய கூட்டணியை வந்து ஓபிஎஸ் அவர்கள் முடிச்சிருக்காரா? முடிச்சுட்டு வந்தார். ஆமா. ஓகே சார். குறிப்பாக முதல்வரை சந்தித்ததும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. வாக்கிங்ல பார்த்தது, அன்றைக்கு மாலையே வந்து செனட் ஆஃப் ரோட்ல போய் முதல்வரை போய் பார்த்தாங்க. இதை வச்சுக்கிட்டு வந்து அதிமுகவினர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா விமர்சனம் பண்ணாங்க. பாத்தீங்களா, ஓபிஎஸ் இயக்குவது திமுக தான், ஒரே நாள்ல 2 முறை வந்து சிஎம் போய் பாத்துறாரு அப்படின்னு வந்து ஹேஷியங்கள்லாம் ரெக்க கட்டி பறந்துச்சு. இப்போ வந்து அதற்கு வந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. எந்த காலத்திலையும் நான் வந்து திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்வரை ஏன் சார் சந்திக்கணும்? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் காலத்துல அப்பா வேற கட்சி, மகன் வேற கட்சியா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு கூட போக முடியாது, சாவுக்கு கூட போக முடியாத நிலைமை எல்லாம் வந்து அந்த அம்மையார் காலத்துல இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப மோசமான காலம். இப்ப ரொம்ப மாறி வந்திருக்கு. ஏன் வந்து சிஎம் போய் பார்க்கணும் ஓபிஎஸ் அவர்கள்? நீங்க குறிப்பிட்டதுதான். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்துல நிச்சயமா இந்த பக்கம் யாருமே வரல. அவர் மறைவுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில கூட ஒரு இணக்கமான போக்கு இருந்தது. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் பரஸ்பரம் அவங்களுக்குள்ள நட்பு பாராட்டுறது, மாமா மச்சான்னு பேசுறது, என்னப்பா சூப்பு கொடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் போய் அதிமுக அந்த அலுவலகத்துல போய் சூப் வாங்கி எல்லாம் சாப்பிட்ட நிகழ்வுகள்லாம் கூட ஒரு பரஸ்பரமான இருந்தது. அந்த தீவிரத்தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. இப்போ திரு ஓபிஎஸ்க்கு வந்துடும். அவருடைய மனைவி இறந்த தகவல் அறிந்த 20 நிமிடங்கள்ல மருத்துவமனைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் போறார். அப்பல்லோக்கு வந்தாங்க. 1 மணி நேரம் அவர் கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு அந்த திரு ஓபிஎஸ் அவருடைய மனைவியின் உடலை பெரியகுளத்துக்கு எடுத்துட்டு போற வரைக்கும் அங்கேயே இருக்கிறார். அதே மாதிரி அவருடைய தாயார், ஓபிஎஸ் அவருடைய தாயார் மறைவு செய்தி அறிந்து தொலைபேசி மூலமா இரங்கல் கேட்கிறாரு. 30ஆம் நாள் நிகழ்ச்சி முடிச்சு தலைநகர் சென்னை வந்த அன்னைக்கே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வீட்டுக்கு போனாங்க நினைக்கிறேன். வீட்டுக்கு போனாங்க. அவருடைய வீட்டுல போய் அவர்கிட்ட துக்கம் விசாரிச்சாங்க. அந்த அடிப்படையில் திரு முகாமுத்து மரணித்த உடனே, முகாமுத்து வந்து இவர் மேல ஒரு ஓபிஎஸ் மேல ஒரு தனி பிரியம் உண்டு அவருக்கு. அதனால அவருடைய மறைவுக்காக துக்கம் கேட்கணும் அப்படின்னு இருக்கிற போது அவர் கேரளாவில் குருவாயூர் கோயில், அங்கே இருக்கிற கோயில்களுக்கு திரு ஓபிஎஸ் போயிட்டாங்க. அது வந்த உடனே இவர் மருத்துவமனையில் முதல்வர் அட்மிட் ஆயிட்டாங்க. அப்போ முதல்வருடைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு நான் வந்து பார்க்க முடியுமா, ஐயாவை பார்த்து ஆறுதல் நலம் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவங்க ஐசியூவில் இருந்து இப்போ தான் வெளில வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்தால் பார்த்துடலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இந்த தியாசிபிகல் சொசைட்டியினுடைய உறுப்பினராக அவர் இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். தலைநகர் சென்னைக்கு வர்ற போதெல்லாம் அங்கதான் நடைபெறும். பல முறை சந்திச்சிருக்கிறாங்க. ஒண்ணு இவர் முதல்ல போயிடுவாரு, அவன் முதல்வர் பின்னாடி வருவாரு, அல்லது முதல்வர் முன்னாடி போயிடுவாரு. பரஸ்பரம் அவர் நடந்து போற போது ஒரு வணக்கம் சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இது நடக்குது. அன்றைய தினம் இந்த நிகழ்வுக்காக தான் நலம் விசாரிக்க நான் வரணும்னு சொன்ன உடனே அவர் முதல்வர் சொல்றார், வாங்க எங்கெல்லாம் வாங்க, வீட்டுல பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அழைப்பின் பேர்ல தான் அந்த மாலை போறார். இடையில இந்த பாஜகவில இருந்து வெளியேறின அந்த சம்பவம் இருக்குல்ல, அதுதான் அந்த காக்கை உட்கார பணம் போல விழுந்த கதைங்கிற மாதிரி
இதை தொடர்ந்து அவர் அங்க போன உடனே கதை கட்டி ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு திமுக ஓபிஎஸ் கூட்டணி. ஆமா ஆமா ஆமா. அதாவது கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டுன்னு ஒரு கவிஞருடைய பாடல் வரிகள் இருக்கும். இந்த கதை கட்டுதல் என்பது அரசியல் களத்துல இப்ப அது வந்துருச்சு. அதை அவரே மறுத்துட்டார், இல்ல அப்படின்னு. இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொடங்கியதனுடைய நோக்கமே அண்ணாவின் பாதையிலிருந்து அவருடைய லட்சியங்களிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திசை மாறுகிறது. எனவே அண்ணாவின் ஆட்சியை மீண்டும் நான் அமைப்பேன், திராவிட முன்னேற்ற கழகம் சுயநல கட்சியாக மாறி பல தவறுகளை, முதலமைச்சர் கலைஞர் உட்பட பலரும் பல தவறுகளை செய்வதால் இவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் தொடங்கினார். அந்த எதிர்ப்புணர்வு என்பது கடைசி வரைக்கும் அப்படி இருந்தது, மாறல. செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த அதிமுக திமுக எம்ஜிஆர் காலத்துல அது ஒரு நேர் எதிரடையான இருதுருவ அரசியலா இருந்தது. செல்வி ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அது வன்ம அரசியலா மாறிடுச்சு. நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, கல்யாணம் காது குத்தி எதுக்கும் போக முடியாது அப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல திமுகவும் இதுவுமே எதிர்கட்சிகளாக இருந்தாங்க. ஸோ அப்பவும் இந்த திமுக எதிர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கனன்று கொண்டது. இன்றைக்கு அதிமுக உரிமை மீட்பு குழுவில் இருக்கிறவர்களும் அதிமுகவினர் தானே, அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கிறது. திரு ஓபிஎஸ் உட்பட அனைவருக்குமே அந்த எதிர்ப்பு இருக்கிறது. ஒரு நட்பு பாராட்டி, ஒரு அரசியல் நாகரிகம் கருதி, ஜனநாயக ரீதியில இது பரஸ்பரம் நட்பு விசாரிக்கிறது இருக்கிறதெல்லாம் இது நம்ம மாநில அளவிலான பிற மாநிலங்கள்லையும் மத்தியில டெல்லியிலையும் பார்த்துருக்கோம். எவ்வளவு எதிரெதிரான நிலைப்பாடெல்லாம் இருந்தாலும் கூட சட்டமன்றத்துல காரசாரமா விவாதங்கள் நடக்கும். வெளியில மத்திய மண்டலத்துல கைகுலுக்கி காப்பி சாப்பிட்டுக்குவோம். தமிழ்நாட்டில் அது இல்லை. நான் சொன்ன மாதிரி 52 இருந்து இது வரைக்கும் 1972 இருந்து இது வரைக்கும் இந்த 52 53 வருஷமா அந்த இருதுருவ அரசியல் என்று வந்து விட்டதால் இந்த சந்திப்பையும் போயிட்டாரு, அறிவாலயத்தில் அடகு வச்சுட்டாரு, போயிட்டாரு அப்படிலாம் பேசுறாங்க. அவர் அதுக்கு இன்னைக்கு தெளிவாகவே அறிக்கை மூலமா தெரிவிச்சு போக மாட்டார். ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை கேட்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் செல்ல மாட்டார். ஓகே சார், இன்னைக்கு டிடி விதிநகரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாஜக ஹைகமாண்ட் இதை பத்தி பரிசீலிக்கணும், குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களோடு தேசிய தலைமை பேசணுங்கிற ஒரு விஷயத்த டிடி விதிநகரன் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாஜக தலைமை ஓபிஎஸ் கிட்ட இறங்கி பேசினா மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வந்துட மாட்டாரா? பாரதிய ஜனதா கட்சி இறங்கி அவரோடு பேசுமாங்கிறது சந்தேகம்தான். பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம். தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய வாக்கு வங்கி செல்வாக்கு என்பது இருக்குது. அது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தால் மட்டுமே இந்த என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்குரிய வெற்றியாக பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருந்தால், இருக்குமே என்றால் நிச்சயமா அணுகுவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் என்னன்னா, என்டிஏ அணியில போய் இருந்து 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி ஆளுக்கு ஒரு சுயேட்சை சின்னத்துல நின்று அதெல்லாம் நமக்கு இனி சரியா வராதுங்கிற அந்த மனப்போக்கு அவருக்கு வந்துடுச்சு. ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு பாஜக ஒப்புக்கொண்டால் ஒருவேளை ஓபிஎஸ் போலாம். அந்த நிர்பந்தம் செய்வார். ஓகே, நீங்க கட்சியை எல்லாரையுமே இணைச்சு ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் அதுதான் உட்கட்சி பிரச்சனையில நாங்க லைட மாட்டோம்னு பாஜக சொல்லிட்டாங்களே. இல்ல அதுதான் வெற்றி முக்கியம்னு அவங்க கருதுனாங்கன்னா உட்கட்சி பிரச்சனையிலும் தலையிட்டே தீர வேண்டும். நீங்க அதுதான் நான் சொன்னேன், 2017 அதுவும் உட்கட்சி பிரச்சனை தானே. ஆமா, அப்ப ஏற்பட்டதும். அப்ப இன்றைக்கு வெற்றி வேண்டும் என்றால் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதான் எங்களுடைய ஒரே நோக்கம்ங்கிறீங்களா. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு கட்சி ஒன்றுபட்டிருந்தாதான் வலிமையான அதிமுக தான் இந்த வலுவான கூட்டணியை கட்டமைத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு எல்லாமே சிதறி கிடக்கிறது. இந்த பக்கம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, இந்த பக்கம் என்டிஏவில் இருந்த பாமகவினுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. தேமுதிகவும் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி அவங்களுமே திமுக போறாங்களா இங்க வர்றாங்களான்னு தெரியல. மற்ற தமாக உட்பட மற்ற கட்சியினுடைய நிலைப்பாடை இதுவரைக்கும் அறிவிக்கல. 2026 ஜனவரிக்கு மேல பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு நிலவரங்கள். ஆனால் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கிட்டாங்க. வீடு வீடா இவர் தொகுதி தொகுதியா ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றார். அவங்க வீடு வீடா போய் வாக்காளர்களை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்ப இதை களத்தில் வீழ்த்துவதற்கு ஒன்றுபட வேண்டும். அந்த கோரிக்கை அவர் வைப்பார் என்று நான் கருதுகிறேன். Okay. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் என்டிஓல வர்றேன் அப்படி. கடந்த மாதம் திரு அண்ணாமலையே சொல்லியிருக்கார். ஆமா. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல பாஜக அதிமுக கூட்டணி வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காது. ரியாலிட்டியும் கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இருக்கு. ஏன் வந்து பாஜக வந்து அவங்க வந்து தள்ளி விடணும்? கூட்டணியை முறிப்பதற்கான காரணங்கள் உருவாக்கியது பாஜகவா தானே இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமை நோக்கி ஏன் ஓபிஎஸ் தள்ளி விட்டாங்க? இது தொடர்பா ஒரு பெரிய பலத்த சந்தேகம் இருக்குது. இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு கோஷம் போட்டு ஒரு 6-7 வருஷமா பாஜக பயணித்தது. அந்த அடிப்படையில ஊடாடி கெடுப்பது, இந்த திருதராஷ்டிர ஆலிங்கன மாதிரி அனைத்து அழிப்பது என்கிற நிலைப்பாட்டுல வந்து அதிமுகவை சிதறடித்து பலகீனப்படுத்தி அதன் மூலம் பெரியண்ணன் மனப்பான்மையோடு செயல்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தி இங்கே அதை வைத்து நாம் வரலாமா? பிற மாநிலங்களில் நடைபெற்ற அந்த அணுகுமுறையை பாஜக இங்கு கடைபிடிக்கிறதோ என்கிற சந்தேகம், பொதுவெளி சந்தேகம், மக்கள் மத்தியில சந்தேகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ரெண்டு பக்கமும் ஓபிஎஸ் தலைமையிலான இந்த உரிமை மீட்குழு பயணிக்கிறவர்களை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் பலருக்குமே இந்த சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்தை நிரூபிக்கிற வகையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். சரி, என்ன முடிவுல சார் ஓபிஎஸ் இருக்காரு? என்ன பண்ண போறாரு? ஆமா, அடிக்கடி நம்ம ஒரு டயலாக் பேசுவோம். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. யாரோடும் யாரும் கைகோர்த்து அவர்கள் தேர்தலில் பயணிக்கலாம். திமுகவோட கைகோர்க்கும் வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுக தான் தொடக்கத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கான பண்ருட்டி அந்த பிரஸ் மீட்ல வந்து யாரையும் வீழ்த்த வேண்டிய நோக்கம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாருல. திமுகவை வீழ்த்துவீங்களா அப்படின்னு செய்தியாளர்களுக்கு வீழ்த்துவதான் உங்களுடைய பொது நோக்கமானு கேட்டா யாரையும் வீழ்த்தணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாதுன்னு வந்து ஐயா பண்ருட்டியார் சொல்லியிருக்காரு இந்த பிரஸ் மீட்ல. ஆமா ஆமா, அது அவருடைய பெருந்தன்மையான கருத்து நாம எடுத்துக்கிறோம். ஓகே, இன்றைக்கு அறிக்கையில சொல்லியிருக்காருல்ல, அம்மாவின் ஆட்சியை ஆமா மீண்டும் கொண்டு வருவோம் எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப திமுக ஆதரவு இல்லைங்கிறது இன்றைய அறிக்கை மூலமா தெளிவுபடுத்தி. ஓகே, ஆமா, எனக்கு என்னன்னா பல்வேறு விதமான வாய்ப்புகள் அவரை தேடி வரும். என்ன வாய்ப்புகள் சார்? 2026 தேர்தலில் திரு ஓபிஎஸ் அவருடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இப்போ அதே பண்டிட் ராமச்சந்திரன் ஒரு கருத்தை சொன்னார்ல, தாவேகா நடிகர் விஜயனுடைய தாவேகா ஓபிஎஸ் அணி, இந்த பக்கம் பாமக திரு அன்புமணி தலைமையிலான பாமக, இது ஒரு வலுவான கூட்டணியாக கட்டமைந்தால் அது வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கும். இதை தாண்டி கடந்த ஒரு வார காலமா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடு நாம் கூட்டணி வைத்து காங்கிரஸ் தலைமையில இவர்களை இணைத்து ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம் அப்படிங்கிற பார்வை டெல்லி காங்கிரஸ் வரைக்கும் போயிருக்கு. அதை இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் பலரும், கேரள மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட பலரும், புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்ட பலருமே டெல்லியை வலியுறுத்துகிறார்கள். தொடர்ந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். 80ல ஒரு வாய்ப்பு வந்தது, அது முடிஞ்சு போயிடுச்சு. அதனால இனி நமக்கு இல்லை. அதனால ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வந்திருக்கிற விஜய் அவரை நாம் பயன்படுத்திக்குவோம். திரு ஓபிஎஸ் அவர்களும் தென் மாவட்டம் மற்ற பகுதிகளில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது. எனவே இது ஒரு வலுவான மெகா கூட்டணியாக இதை காங்கிரஸ், தவேகா, ஓபிஎஸ், பாமக போன்ற கட்சி, இன்னும் 1-2 கட்சிகள், இது மெகா கூட்டணியா இப்படி ஒரு கூட்டணி உருவாகுமே என்றால் திரு எடப்பாடி பாஜக 3வது அணியா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை உருவாக்குவதற்கான ஒரு பூர்வாங்க வேலைகள் நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் எப்படி சார் வருவாங்க? ஏங்க, நான் தான் சொன்னேனே, அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற காங்கிரஸ்க்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கருதுவார்களே. ஆனால் சரி அந்த முடிவை கூட எடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். நீங்க தொடர்ந்து கூடவே வரணும், பயணிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பார்கள் தான் நான் சொன்னேன். மரியாதைக்குரிய முரசொலி மாறனுடைய இறுதிச் சடங்கு வாஜ்பாய் வந்துட்டு அவர் போறதுக்குள்ள காங்கிரஸோட கை கோர்த்துட்டாங்கல்ல திமுக. அதனால அது வந்து ஒரு நிலையான இதில் வெற்றி முக்கியம். ஆட்சி அதிகாரத்தை இழந்து தமிழ்நாட்டில் 67 இருந்து இருக்கிற காங்கிரஸ்க்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூட அவர்கள் கருதலாம் அப்படின்னா. ஓகே, பாப்பா என்ன நடக்குது. ஓகே சார், ஓபிஎஸ் அவர்கள் என்ன பிளான், சுற்றுப்பயணம் அது மாதிரி எதுவும் பிளான் வச்சிருக்காங்களா? ஆமா,
அவரே இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குனதுல இருந்துமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு 38 வருவாய் மாவட்டங்கள்லையும் ஒரு 5 மண்டலங்களாக இந்த பிரித்து ஓகே ஒவ்வொரு மண்டல வாரியாக வாரத்திற்கு 2 நாட்கள் மக்களையும் பொதுமக்களை சந்திப்பது, கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது, தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைப்பது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஓகே அப்போது அவருக்கு ஏற்படுகிற அந்த ஆதரவு நிலைப்பாட்டை பார்த்து அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் நிகழ்வுகளை எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான வார இதழில் வந்து பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஓபிஎஸ் மிக தீவிரமாக முன்னெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்கு ஓபிஎஸ் இப்போ உறுதியா இருக்காரா? இல்ல, நான் எந்த ஆயுதத்தை எடுப்பது என்பதை எதிரிதான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு பழமொழி இருக்கு. ஓகே, உங்களுடைய ஆதரவை கேட்கிறேன், கிடைக்கவில்லை, நான் தனியாக செல்லுகிறேன், எதிர்த்தால் உங்களையும் எதிர்த்து ஓகே என்கிற நிலைப்பாட்டிற்கு நிச்சயம் வருவார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஓபிஎஸ் பற்றின பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக விஜய், ஓபிஎஸ், காங்கிரஸ், அதே போல வந்து பாமக ஒரு மெகா கூட்டணி உருவாக, அந்த மெகா கூட்டணி அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய பார்வை வச்சிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேசி எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.